தமிழக சட்டசபை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நிறைவடைஞ்சிருக்கு. அதுல திருப்பத்தூர் தொகுதி மிக முக்கியமான ஒன்று. இந்த தொகுதியில கடைசி சுற்று வர இழுபறி நீடித்து வந்த நிலையில வெறும் ஒரு ஓட்டு வித்தியாசத்துல தோல்வியை தழுவியிருக்காரு அமைச்சர் KR பெரியகருப்பன். புதுமுகமான தாவேகா வேட்பாளர் ஒரு வாக்கு வித்தியாசத்துல அவரை வீழ்த்திருக்காரு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது காணலாம். சிவகங்கை மாவட்டத்தின் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி திமுகவோட வலுவான கோட்டையா கருதப்பட்டுச்சு. திமுக இங்க இதுவரைக்கும் 8 முறை வெற்றியும் பெற்றிருக்காங்க. கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் தொடர்ச்சியா 4 முறை இங்க KR பெரியகருப்பன் திமுக சார்பா போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. அதுல 2 முறை அமைச்சராகவும் இருந்திருக்காங்க. 2026ஆம் ஆண்டு இறுதி வாக்காளர் பட்டியலின்படி திருப்பத்தூர் தொகுதியில மொத்தம் 2,73,456 வாக்காளர்கள் இருந்திருக்காங்க. அதுல ஆண் வாக்காளர்கள் 1,34,270 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,39,183 பேரும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 3 பேரும் இருந்திருக்காங்க. இந்த தொகுதியில ஏப்ரல் 23ஆம் தேதி அன்னைக்கு நடைபெற்ற தேர்தல்ல 77.32% வாக்குகளும் பதிவாகியிருந்தது. தற்போது நடைபெற்று முடிந்த தேர்தல்ல திமுக சார்பில் தற்போதைய அமைச்சரும் 4 முறை தொடர்ந்து வெற்றி பெற்றவருமான KR பெரியகருப்பன் களமிறங்கியிருந்தார். அதிமுக கூட்டணியில இந்த தொகுதி பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டுச்சு. பாஜக சார்பில் KC திருமாறனும், தமிழக வெற்றி கழகம் சார்பில் சீனிவாச சேதுபதி, நாம் தமிழர் கட்சி சார்பில் ரம்யா மோகன் உள்ளிட்டோரும் களத்துல இருந்தாங்க. வாக்கு எண்ணிக்கையில 28 சுற்றுகள் நிறைவடைந்திருந்த நேரத்துல 127 வாக்குகள் முன்னிலை பெற்றிருந்தாரு பெரியகருப்பன். 29வது சுற்று போட்டி இன்னும் நெருக்கமாச்சு. இதுல திமுக வேட்பாளரான அமைச்சர் பெரியகருப்பன் 83,226 வாக்குகள் பெற்றிருந்தாங்க. தாவேகா வேட்பாளர் சீனிவாச சேதுபதி 83,196 வாக்குகளோட 2வது இடத்திலையும், பாஜக வேட்பாளர் KC திருமாறன் 29,009 வாக்குகளோட 3வது இடத்திலையும் இடம் பிடிச்சிருந்தாங்க. 29 சுற்றுகள் நிறைவடைந்த நிலையில வெறும் 30 வாக்குகள் வித்தியாசத்துல முன்னிலை இருந்தாரு அமைச்சர் KR பெரியகருப்பன். கடைசி சுற்று வாக்கு எண்ணிக்கையில முடிவுல அவர் வெல்வாரா அல்லது புதுமுகமான தாவேகா வேட்பாளர் அவரை வீழ்த்துவாரா அப்படின்ற பெரிய கேள்வி இருந்தது. இதனால திருப்பத்தூர் தொகுதிக்கான வாக்கு எண்ணும் மையத்துல பெரும் பரபரப்பு நிலவி இருந்தது. இந்த நிலையில இறுதி சுற்று முடிவுல மிகப்பெரிய ட்விஸ்டே நடந்ததுதான் சொல்லணும். கடும் இழுபறிக்கு பிறகு திருப்பத்தூர் தொகுதியில வெறும் ஒரு வாக்கு வித்தியாசத்துல தமிழக வெற்றி கழக வேட்பாளர் வெற்றி பெற்றிருந்தாரு. அமைச்சர் KR பெரியகருப்பன் ஒரு வாக்கு வித்தியாசத்துல தோல்வி அடைந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.